Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்ன விஷயம் பச்சா? தாவி தாவி அடிக்கிற வேலை பண்ற மண்டையில மரக்காட்டு பச்சா, சொல்லுமா? டாக்டர் ஜாட்கா, நீங்க சரியா சொன்னீங்க. போங்க. நீங்க மட்டும் எதுக்காக கதை பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் அடிங்க. நீங்க மட்டும் என்ன மோட்டு பத்தலுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேலை வெட்டி இல்ல. நானே என் நண்பர்களைய பார்த்து வேஸ்ட்னு சொன்னேன். அவங்க வேஸ்ட் இல்லடா, வீராதி வீரங்க, சூராதி சூரங்க. டாக்டர் ஜட்கா, நீங்க மட்டும் தான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அப்படி இருந்தும் கூட நீங்க எதுக்கு மோட்டு பத்தல ஒரு முட்டாள கூட வச்சிருக்கீங்க? பாரு தானே, நீங்க என் நண்பனை மறுபடியும் அசிங்கப்படுத்துற. நீ நினைக்கிற மாதிரி மோட்டு பொண்ணு முட்டாள் கிடையாது. நல்லவன், நேர்மையானவன், ரொம்பவே பிரில்லியன்ட் ஆனவன்ப்பா. அவன் பிரில்லியன்ட் ஆனாலா? நான் எப்ப நினைச்சாலும் சரி அவனை அடுத்த நிமிஷமே முட்டாளாக்க முடியும். பாக்குறியா? சவால் விடுறியா? நீ அப்ப முதல்ல அவனை முட்டாளாக்கி காட்டுப்பா. நானும் பாக்குறேன். சேலஞ்ச். மோட்டு, இப்ப டைம் என்னாச்சு? டைம் தானே இப்பவே சொல்லிடுறேன். கரெக்டா மணி 10 ஆச்சுடா. ஐயோ, எல்லாமே கொட்டி போச்சுடா. என்ன மனுஷன்டா இவன்? பை பை. எல்லாம் நல்லா வருவடா. என்னடா ஆச்சு? இந்த குட்ட பையன் எதுக்காக சிரிச்சுக்கிட்டே போறான்? அடே மோட்டு, உன்னை அவன் முட்டாளாக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருடா. எத்தனையோ பேர் ரோட்ல நடந்து போறாங்க. உன்கிட்ட மட்டும் எதுக்காக வந்து டைம் கேட்கணும்? நீ கையை திருப்பினா பால் கீழே போட்டுடணும். டேய் டீ கடை மணியா, மறுபடியும் இன்னொரு பால் கூடுறா. இந்த குட்ட பையன் ஜானி என்ன முட்டாளாக்கிட்டானா? பாச்சா தலைகடா திருப்பி கட்டிக்கிறேன். இப்போ எப்படி பாலை கொட்ட வைக்கிறான்னு பார்க்கலாம். மோட்டு, இப்போ உன்னோட வாட்ச்ல மறுபடியும் என்ன டைம் காட்டுதுன்னு சொல்லு பார்க்கலாம். டேய் குட்ட பையல, உன்னால என்ன முட்டாளாக்க முடியாது. வாட்சை எவ்வளவு பக்காவா எப்படி கட்டிருக்க பாத்தியா? மணி இப்ப கரெக்டா 10 ஆச்சு. ஆஹா, இந்த தடவையும் பால் கொட்டிடுச்சு. எவ்வளவு பிளான் பண்ணி வந்தா எப்படி தான் கொண்டு தெரியல. மோட்டு, உன்னை நான் மறுபடியும் முட்டாளாக்கிட்டேன். இப்ப நான் எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? பை பை. அட மோட்டு, என் உடன்பிறவா சகோதரா ஜான் உன்னை மறுபடியும் முட்டாளாக்கிட்டு இருக்கான்ப்பா. நான் அந்த குட்ட பையல பழி வாங்காம விட மாட்டேன். பிளான் பண்ணி அவனை பழி வாங்கியே தீருவேன். ஆஹா, என்னது? ஆஹா, என்னடா இது? அந்த குட்ட பையன் தான் எப்படா டாக்டர் ஆனா? அவன் கிளினிக்ல வேற வச்சிருக்கானா? ஏதோ ஏமாத்த வேலை நடக்குது. சீக்கிரம் சாருக்கு போன போடு. அவனை புடிச்சு கொடுப்போம். ஆஹா, அந்த குட்டமையில பழி வாங்குறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருச்சுடா. நான் வியாதியஸ்த மாதிரி அவங்கிட்ட போறேன். அது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாம அவன் திணற போறான். இனிமே சிங்கம் சார் வேணாண்டா, நான் பாத்துக்கிறேன் அவனை. இன்னைக்கு பாரு அவனுக்கு என்ன பண்றேன்னு. நீங்க ஒருவேளை இப்படி கூட நடக்கல. கடைசியில பிரச்சனை என் பக்கம் திரும்பிட கூடாது. டேய் பத்துலு, என் உடன்பிறவா சகோதரா, நீ அமைதியாகிடுறா. அவனை எப்படி ஏமாத்தணும்னு பிளான் நான் சூப்பரா போட்டு வச்சிருக்கேன். அவன்கிட்ட போய் நான் எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்ல போறேன். அவன் என்ன சாப்பிட சொல்லுவான். நான் பசியே இல்லைன்னு போது எப்படி சாப்பிட முடியும்? அவனால அந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. 50,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருவான். நீ இங்கே இரு, நான் படத்தோட வரேன்டா. குட்டை, உனக்கு அடிக்கிறேன்டா மொட்டை. டேய் குட்டை, எப்படா நீ வந்து டாக்டர் ஆன? எனக்கு சொல்லவே இல்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ 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 ப்ராப்ளம். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. வெளியே இருக்க போர்டை படிச்சு பார்த்தனா அப்படியே உள்ள வந்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு எந்த வியாதியும் கிடையாது. ஆனா என்ன பசியே எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சௌரியமா இருக்கும். கண்டிப்பா நான் வாக்கு கொடுத்துட்டேனா, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சீக்கிரமே தீர்த்து வச்சிடுவேன். ஆக்சுவலா இது என்னோட லஞ்ச் பிரேக் டைம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துறேன் மோட்டு. மோட்டு, சமோசா உன்னோட ஃபேவரட் இல்ல? இப்ப சாப்பிடு. யாரும் இத பார்க்கல. நான் இதை யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் அப்புறம் கவுத்துற மாட்டியே. தேங்க் யூ. சமோசா மொத்தத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட. என்னோட ஃபீஸ் 10,000 எடுத்து வை மோட்டு. டேய் குட்டை, எதுக்குடா 10,000 ரூபாய் கேக்குற? அந்த போர்ட்ல இருக்கிறத நீ படிக்கலையா? அதுல என்ன எழுதி இருக்கு? வியாதியை நான் குணப்படுத்திட்டேனா 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும்ல.
உனக்கு தான் பசி எடுக்கலன்னு சொன்னல, ஆனா பிளேட்ல இருந்த மொத்த சமோசாவை சாப்பிட்டு முடிச்சிட்டல. ஒட்டு மொத்தமா பிளேட்ல இருந்த சமோசா மொத்தத்தையும் முழுங்கிட்டல. அட இது சீட்டிங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி போனா போறீங்களா, 10,000 ரூபா வச்சுக்கோ. மோட்டு என்னாச்சு? ஜானு கிட்ட இருந்து பணத்தை வாங்கினியா வாங்கலையா? எல்லாமே தலைகீழா போச்சுடா பத்துலு. அவன் என்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் பிடிக்கிட்டான். ஐயா முன்னாடி சமோசா பிளேட்டை வச்சானா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிட்டா. நீ எல்லாம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே ஏமாலியா இருக்க போறியோ தெரியல. நீ இப்படியே தான் காலம் பூரா அவங்கிட்ட ஏமாந்துகிட்டே இருக்க போறியா மோட்டு? இல்லடா பத்துலு, நான் இனிமே ஏமாற மாட்டேன். இப்ப அவன்கிட்ட போய் நான் எதை சாப்பிட்டாலும் எனக்கு ருச்சியே தெரியலன்னு சொல்ல போறேன். அவன் ஏதாவது சாப்பிட கொடுப்பான், சாப்பிட்டு நான் மறுபடியும் அதே மாதிரி ருச்சியே தெரியலன்னு சொல்ல போறேன். இந்த தடவை பாரு அவனை எப்படி கவுக்குறேன் பாரு. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? டேய் மண்டப்பையில, எனக்கு எதை சாப்பிட்டாலும் ருச்சியே தெரிய மாட்டேங்குதுடா. அத கொஞ்சம் சரி பண்றா. நம்பர் 1, நம்பர் 2 செல்ஃப்ல இருக்கிற மருந்து இந்த ஆளுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. இந்த மாட்டு ருசி வரதுக்கான மருந்து எடுத்து குடி. டேய் குட்டை, இது பெட்ரோல் தான். பாத்தியா, ருசி உனக்கு தெரிஞ்சிருச்சுல. நீ குடிச்சது பெட்ரோல் தான் உனக்கு தெரிஞ்சு போச்சுல. மாட்டு எனக்கு ஏடு அந்த 10,000 ரூபாய் ஃபீஸ். என்னாச்சு? 50,000 கிடைச்சிட்டா? என்னடா நல்லது கேட்டாலும் அழுவுற, கெட்டது கேட்டாலும் அழுவுற? நீ உடனே சிங்கம் சாருக்கு போன் பண்ணி சொல்லிடு, அவர்தான் இதுக்குள்ள சரிப்பட்டு வருவாரு. நான் அந்த 50,000 அந்த குட்டை பை கிட்டது எப்படியாவது திருடிக்கிட்டாது வந்தா சேருவேன்டா. டாக்டர் சார், எனக்கு ஞாபகம் மருந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சா? எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏதாவது மருந்து கொடுத்து மறுபடியும் ஞாபக சக்தியை வர வைக்க பார்க்கலாம். ஓகே சரி ஓகே. நம்பர் 1, நம்பர் 2 செல்ஃப் இருக்கிற மருந்தை திரும்ப கொண்டு வந்து கொடு. அது வந்து நீங்க போன வாட்டி நான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்குமா கூட அந்த 2ஆம் நம்பர் மருந்து தானே கொடுத்தீங்க, அதுல பெட்ரோல் தானே இருந்தது. உனக்கு இப்ப பழைய ஞாபகம் திரும்பவும் வந்துருச்சுல்ல. ஏடி என்னோட 10,000 ரூபாய் ஃபீஸ் எடு மோட்டு எடு. அடே பூச்சணிக்கா மண்டையா, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அந்த தண்டனைக்காட்டான நம்பாத. அவங்கிட்ட அலாட்டா இரு, விளையாட்டா இருக்காதுன்னு கேட்டியா நீ? இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த தண்டனைக்காட்டானுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். ஐடியா என்னது? பெரியவரே, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? இருங்க, நான் எடுத்து தரேன். நீ எதுக்காகப்பா எங்களுக்காக சிரமப்படணும்? நாங்க வயசானவங்கன்னு பார்க்காது, நாங்க பெரிய பலசாலி. எங்களுக்கு கராத்தே குங்ஃபுலாம் தெரியும், எல்லாரையும் தோற்கடிச்சிருவோம். அவ்வளவு பெரியவரே, திறமைசாலி. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. நீ இதுவரைக்கும் எங்க கிட்ட இருக்க கராத்தே குங்ஃபுவை பார்த்ததே இல்ல, அதனால இப்படி சொல்ற. நாங்க எவ்வளவு பேரை ஜெயிச்சிருக்கோம். ஒருவேளை எங்களை யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னக்கா சொல்றீங்க டிடி பாய்? ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க பீட்டு பாய். சரி மண்டபையில கொஞ்சம் சூடா சமோசாவும் ஒரு 2 டீயும் போடு, நல்ல ஸ்ட்ராங்கா போடு. அடடா, தாராளமா வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட வருவீங்களோ இல்லையோ? சாப்பிடுறதுக்காக பிறந்தவர் இவரு. டீக்கடா என்னாச்சு? சமோசா ரொம்ப பெருசா இருக்கு, வெயிட்டா இருக்கு. சீக்கிரமா இதை கட் பண்ணி 2 துண்டா கொண்டு வாங்கலாம் அட, பாக்கலாம். என்ன பெரியவரே, உங்களால சூடா ஒரு சமோசா கூட எடுக்க முடியலையே. இதுல நீங்க குங்ஃபு கராத்தே எல்லாம் பண்ண போறேன், 1 லட்சம் ரூபாய் இனாமா தரேன்னு வேற சொல்றீங்களே. உங்களை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் பெரியவரே. என்னோட சக்தியை குறைச்சலாம் மதிப்பிடாதீங்க. நாங்க கராத்தே குங்ஃபு போட்டோம்னா தாங்க மாட்டீங்க. என்ன சொல்றீங்க டிடி பாய்? ஆமாமா பீட்டு பாய். முழுசா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. பிட்டு சார், வாங்க நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம். பிட்டு சார், அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வைங்க. இது எங்க பூர்புரி நகரோட தன்மான பிரச்சனை. அப்படியா சொல்ற குட்டை? சரி, உன் விருப்பப்படியே செஞ்சுக்கோ. ஓகே ஓகே, ரெடி ஸ்டெடி கோ. ஆஹா டெல்லிக்கு ராஜா நாளும் தாத்தா சொல்ல தட்டாதே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் தாத்தா சொல்ல தட்டாதே.
சாரி 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 தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சவால் விட்டுட்டேன் சாரி என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா இனிமே ஜென்மத்துக்கு எவனையும் முட்டாளாக்க கூடாது. அப்படி பண்ண தோல சிரமப்படுவா. இதெல்லாம் எப்படி நடந்திருக்க முடியும்? ஒரு வயசான தாத்தாக்கு இவ்வளவு சக்தியா? இது சீட்டிங்க. ஒரு ஓல்மேன் கெட்டப்ல வந்து என்ன ஏமாத்திட்டு முட்டாளாக்கிட்ட. சொன்னல மோட்டு ஒண்ணு முட்டாள் இல்ல, புத்திசாலி வீரன். அவன் அப்பாவிதான், ஆனாலும் நல்லவன். ஆனா இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா அவன் பணத்தெல்லாம் திரும்பத்தா. நான் எல்லா படத்தையும் திரும்ப கொடுத்துடுறேன். என்னை இறக்கி விட்டுடுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.